வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்ட் ரெட் தமிழா. இன்றைக்கி பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்எம்சி கான்செப்டோட பேசிக்கை நம்ம கற்றுக்க போகிறோம். நிறையா பேர் எஸ்எம்சி கான்செப்ட் கற்றுறதுக்கு விருப்பமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வெபினார் கிளாஸ் அட்டன் பண்ண டைம் இல்லை. அதனால் யூடியூப் மூலிமாவே நம்ம எஸ்எம்சி கான்செப்டை பேசிக்கை சொல்லித்தரலான்னு இருக்கோம். நீங்கள் இந்த சேட்டில் போட்டுருக்க அமைப்பை பார்த்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் எது, பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் எது என்ட்டு எனக்கு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 5 சாட் 10 சாட் எனக்கு அனுப்ப போகிறீங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக கிளாஸ் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு லோ மார்க் பண்ணுறோம். லோவர்லேருந்து ஹை மார்க் பண்ணுறோம். அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுனால ஹையர் லோன்னு மார்க் பண்ணுறோம். நிறையா பேருக்கு இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க. லோவுக்கு அப்புறம் ஹை, அதை பிரேக் பண்ணுறதுனால ஹையர் லோ, அதை பிரேக் பண்ணுறதுனால ஹையர் ஹை. இது தெரியாமல் லோ மார்க் பண்ணுறாங்க, ஹையை மார்க் பண்ணுறாங்க, அங்கேருந்து கீழே வர்றதுனால லோவர் ஹைன்னு மார்க் பண்ணுறாங்க. அப்படி வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ, அப்புறம் ஹை, அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுனால ஹையர் லோ, அந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணுறதுனால ஹையர் ஹை, அப்புறம் ஹையர் லோ ஹையர் ஹை. இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணோம். அப்புறம் மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணும்போது ஹையர் ஹைலேருந்து ஒரு லோ கொடுப்பாங்க, அதை லோன்னு மார்க் பண்ணுறோம். அந்த லோவை பிரேக் பண்ணுறதுனால லோவர் ஹை இன்ட்டு மார்க் பண்ணுறோம். இங்கேயும் நம்ம நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அங்கே ஹையர் லோன்னு ஹெச்எல்லுன்னு மார்க் பண்ணுறாங்க, அது தப்பு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் ஹையை பிரேக் பண்ணுறதுனால லோ, அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே போகிறதுனால ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறதுனால லோவர் ஹை, அப்புறம் மறுபடியும் லோவர் லோ, அப்புறம் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுறதுனால லோவர் லோ லோவர் ஹை. அந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். நம்ம எஸ்எம்சி கான்செப்டில் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதை நம்ம கரெக்டான இடத்துல மார்க் பண்ணோம்னாலே நம்ம ஓரளவு எஸ்எம்சி புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ண போகிறோம். எல்லோரும் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிஓஎஸ்னும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை சோச் சிஹெச்ஓ சிஹெச்னு நிறைய பேர் மார்க் பண்ணுறதுனால நாமளும் அந்த மாதிரி எளிமையாக புரியணுன்றதுக்காக அந்த லாங்குவேஜ்லேயே மார்க் பண்ணிக்குவோம். இப்போ சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு சோச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுன்ட்டு நம்ம மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருக்கும்போது பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் நண்பா. நாம் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக மாற முடியும். ஃப்ரீ டைமில் சார்ட் அனலைஸ் பண்ணி அதில் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் எது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் எது, லோவர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை லோவர் லோ இதை மார்க் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு மினிமம் 5லேருந்து 10 சார்ட் வரைக்கும் அனுப்புங்க. அதை நான் அனலைஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஃப்ரீயாக இது மூலியமாகவே நீங்கள் எஸ்எம்சி கான்செப்டை கற்றுக்குங்க. அப்புறம் நிறையா பேருக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், டார்கெட் வைக்கணும், எக்ஸிட் ஆகணுன்னே தெரியாது. ஒன்றும் இல்லை நண்பா. இப்போ லோவர்லேருந்து ஹை போகுது, ஹையர்லேருந்து லோ வருது, ஹையர் லோ. அந்த இடத்துல தான் நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் படி என்ட்ரி எடுக்கணும். நிறையா பேர் லோவர்லேருந்து ஹை போகும்போதே அங்கே என்ட்ரி எடுக்கிறாங்க. அது தவறு. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி தான் மூவ் ஆகும். இப்போ லோவர்லேருந்து ஹை போகும்போது மார்க்கெட் ஹை தான் போகுதுன்னு அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அப்புறம் ஹையர் லோ வரும். உங்கள் ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். போட்ட செட்டிங் ஓகே, ஆனால் ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் அர்ன் ஆகிடுச்சின்னு விட்டுருவீங்க. அதனால் பேசிக் எஸ்எம்சியோட பேசிக் லோவர்லேருந்து ஹை ஹையர்லேருந்து லோ, அந்த ஹையர் லோவில் தான் கரெக்ஷன் பண்ணுற இடத்துல தான் நாம் என்ட்ரி எடுப்போம். எஸ்எம்சி கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம். 15 மினிட்ஸ் அண்டு 1 மினிட்டில் 1 ஹவர் சார்ட்டில் ஒரு இம்பேலன்ஸ் மூவ்
இல்லை சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணுவாங்க. அடுத்து அந்த ஆர்டர் பிளாக்கை இல்லை சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை டேப் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுவாங்க. இதனால தான் பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்த டேபில் என்ட்ரி எடுப்போம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுவோம். இந்த எஸ்எம்சி கான்செப்டை கற்றுக்க நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெபினார் அட்டன் பண்ண முடியாதவங்க நான் வாட்ஸ்அப் நம்பரில் அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சார்ட்டை வந்து எனக்கு அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி தரேன். தேங்க்யூ நண்பா.